ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ப்ரெக்னன்சியோட 27th வீக்கில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அதான் பார்க்க போகிறோம். உங்கள் பேபியோட லென்த் பார்த்தீங்கன்னா 36.6 சென்டிமீட்டர் அளவுக்கு இருப்பாங்க, அல்லது 14 இன்ச்சஸ் அளவுக்கு இருப்பாங்க. அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் 1 கேஜி, அதாவது 1 கேஜி வந்திருப்பாங்க. அவங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த சைஸ் அளவுக்கு இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாஃப்டான ஸ்கின் வந்து இந்த வீக்கில் வந்து டெவலப் ஆகும், உருவாகும். அவங்க பேபியோட வெயிட்டுமே பார்த்திங்கன்னா இயர்லி ஸ்டேஜஸில், அதாவது ஆரம்ப காலத்தில் பேபியோட வெயிட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும். ஆனால் இந்த 7 மாதம் இந்த டைம், 6 மாதம் 7 மாதம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே அதிகமாகும். அதுவும் இல்லாமல் அவங்களோட ஸ்கின்னுமே வந்து ஸ்மூத்தாக ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் பேபியோட ஹார்ட் ரேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உங்கள் ப்ரெக்னன்சி, இயர்லி ப்ரெக்னன்சியில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பேபியோட ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் ஹார்ட் பீட் கேட்டிருந்தால் தெரிஞ்சிருக்கும். அதுவே 27 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த வீக்கில் உங்கள் பேபியோட ஹார்ட் ரேட் வந்து 110லேருந்து 160 பீட்ஸ் அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு குறைஞ்சிருக்கும். 110லேருந்து 160 பீட்ஸ் பர் மினிட் இந்த அளவில் இருக்கும். ஸோ இது வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது வந்து நார்மல் தான். நார்மலாகவே எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் பீட்டை விட அதிகமாக தான் இருக்கும். பேபியோட ஹார்ட் பீட் எப்போவுமே நம்மளோட ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் 90 பீட்ஸ் பர் மினிட் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஏன் இது வந்து நடக்குது அப்படின்னா, நம்மளோட பேபியோட ஹார்ட் வந்து நேச்சுரலாகவே வந்து ஸ்லோ டவுன் ஆகும் இந்த டைமில். ப்ரெக்னன்சி வந்து ப்ராக்ரஸ் ஆக ஆக உங்கள் பேபியோட ஹார்ட் பீட் வந்து ஸ்லோவாகவும் செய்யும். அதுவும் இல்லாமல் அவங்களோட நர்வ் சிஸ்டமும் இப்போ வந்து மெச்சூர் ஆகிட்ருக்கும். ஸோ அது வந்து உங்கள் பேபியோட பாடியை கண்ட்ரோலாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் 27 வீக்ஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.